तस्यैव भगवती उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टिकी कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। ॐ अज्ञानतिमिरन्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। नमः ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषा शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण। முதல் 12வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். 13வது ஸ்லோகம் ஆரம்பிப்போம். இன்னொரு சொல்லுங்கள். तस्य प्रीतमना राजा तस्य प्रीतमना राजा विप्रैर्धौम्यकृपादिभिः विप्रैर्धौम्यकृपातिभिः जातकं कारयामास जातकं कारयामास वाचयित्वा च मङ्गलम्। वाचयित्वा च मङ्गलम्. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்குவர் ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதைக்கு ஜெய். பரீட்சித்த மகாராஜனின் பிறப்பால் மிகவும் திருப்தியடைந்த யுதிஷ்டிர மகாராஜன் தூய்மைப்படுத்தும் பிறப்புச் சடங்கை நிறைவேற்ற செய்தார். தௌமியரையும் கிருபரையும் கற்றறிந்த பிராமணர்கள் மங்களகரமான மந்திரங்களை ஓதினர். பிரீத்தமனாகா ராஜா, மகிழ்ச்சி அடைந்த யுதிஷ்டிர மகாராஜர் தௌமியர் மற்றும் கிருபாச்சாரியர் அவர்கள் மூலமாக பிராமணர்கள் மூலமாக மங்களம் வாச்சயித்வா, இந்த பிராமணர்கள்லாம் மங்களத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த மந்திரங்களை உச்சரித்தனர். அந்த மாதிரி செய்து யுதிஷ்டிர மகாராஜர் ஜாத கர்மா ஜாதகம் காரையா மாச அப்படின்னா, ஜாத கர்மாங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட சம்ஸ்காரம். அந்த சம்ஸ்காரத்தை செய்தார். இங்க இந்த ஸ்லோகத்திலையும் பார்த்தீங்கன்னா பிரபுபாதர் சம்ஸ்காரங்களுடைய முக்கியத்துவத்தை பத்தி சொல்றார். இந்த வர்ணாசிரம தர்மத்துல சில தகுதி வாய்ந்த பிராமணர்கள் இப்படிப்பட்ட சம்ஸ்காரங்களை செய்து வைக்கிறதுக்கான பயிற்சி பெற்ற தேர்ச்சி பெற்ற பிராமணங்கள் இருப்பது வந்து அவசியம் அப்படின்னு சொல்ற. கலியுகத்துல வந்து நல்ல மக்கள் தொகை உருவாவதற்கு வந்து இப்படிப்பட்ட சம்ஸ்காரங்களை கடைபிடிப்பது ரொம்ப முக்கியம். கலியுகத்துல வர்ண சம்ஸ்காரங்களை கடைபிடிக்காம இருக்கிறதுனால தேவையற்ற சந்ததிகள் அது வந்து அதிகரிக்கின்றன. தவறான சுபாவத்தை உடைய சந்ததிகள் வந்து அதிகரிக்கின்றன. இந்த அதனாலதான் சம்ஸ்காரங்களுடைய முக்கியத்துவம் ரொம்ப முக்கியமானது. குறிப்பாக இந்த கலியுகத்துல வந்து பஞ்சராத்திரிக விதிகளை கடைபிடிப்பது முக்கியம் அப்படின்னு சொல்ற. பஞ்சராத்திரிக விதிகள் வந்து அதான் கலியுகத்துல சொல்லப்பட்டிருக்கு. வைதிக மார்க்கம், வேதங்களில் சொல்லப்பட்டுள்ள மார்க்கங்களை
கலியுகத்துல கடைபிடிப்பதுல பல கஷ்டங்கள் இருக்கு. ஆனா பஞ்சராத்திர விதிகளை சுலபமாக கடைபிடிக்கலாம். இந்த பஞ்சராத்திரிக விதிகள்லாம் ஒரு குழந்தையை, மக்களை வந்து தூய்மைப்படுத்துவதற்காக இந்த சம்ஸ்காரங்கள்லாம் கொடுக்கப்பட்டுள்ளன. முதல்ல வந்து ஒரு ஆணும் பெண்ணும் கூடுவதற்கு முன்னாடியே முதல்ல கர்ப்பாதான சம்ஸ்காரத்திலிருந்து ஆரம்பிக்கின்றார்கள். கர்ப்பாதான சம்ஸ்காரத்துக்கு அப்புறம் ஒரு பெண் கர்ப்பமாக இருக்கும் பொழுது சீமந்தம் அப்படின்னு சொல்றோம். சீமந்த சம்ஸ்காரம் அது பண்றாங்க. அதுக்கப்புறம் சதாபக்ஷண சம்ஸ்காரம். அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஜாத கர்ம சம்ஸ்காரம். அதுக்கப்புறம் நாமகரண சம்ஸ்காரம். அதுக்கப்புறம் சூடாகரண சம்ஸ்காரம், உபநயன சம்ஸ்காரம். இந்த மாதிரி பல சம்ஸ்காரங்கள் குறிப்பிட்ட சமயத்துல செய்யப்படுகின்றன. இங்க தௌமிய ரிஷி, கிருபாச்சாரியர் இவர்கள்லாம் வந்து இந்த சம்ஸ்காரங்களை செய்தனர். இன்னொரு கருத்து, இந்த கலியுகத்துல அப்படிப்பட்ட ஒரு மிக உயர்ந்த பிராமணர்கள் கிடைப்பது கலியுகத்துல கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால தான் யுதிஷ்டிர மகாராஜர் வந்து இந்த சம்ஸ்காரங்களை செய்யும் பொழுது வேத மார்க்கங்களை கடைபிடித்து, வேத மார்க்கங்கள் மூலமாக இந்த சம்ஸ்காரங்களை செய்தார். ஆனா இந்த காலகட்டத்துல வேத மார்க்கங்களை கடைபிடிப்பது கஷ்டம். அதனால தான் கலியுகத்துல பஞ்சராத்திரிக ஆகமங்கள் சொல்லப்பட்டுள்ளன. பாகவதத்துல ஒரு முக்கியமான ஸ்லோகம் வருது 11வது ஸ்கந்தத்துல. இந்த ஸ்லோகம் என்னன்னு காமிக்கிறேன். 11வது ஸ்கந்தத்துல 11.5.31 இதி துவாபர உர்வீஷ ஸ்துவந்தி ஜெகதீஸ்வரம் நானா தந்திர விதானேன கலாவபி ததாஸ்ருணு. கலியுகத்தில் வந்து கலியுகத்தில் பகவானை வந்து தந்திர மார்க்கங்கள், தந்திர மார்க்கம்னா பஞ்சராத்திரிக விதிகளை குறிக்கின்றன. கலியுகத்துல வேத மார்க்கங்களை கடைபிடிப்பதுல பல பல கட்டுப்பாடுகள், அது கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுல தேர்ச்சி பெற்ற பிராமணர்களை பெறுவது ரொம்ப கஷ்டம். அதனால்தான் கலியுகத்துல பஞ்சராத்திரிக விதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். அதுக்கு பிரமாணம் என்ன? இந்த ஸ்லோகம் 11.5.31 நானா தந்திர விதானேன கலாவபி ததாஸ்ருணு. கலியுகத்தில் இந்த பஞ்சராத்திரிக ஆகமங்கள், தந்திர மார்க்கத்தை கடைபிடித்து பகவானை வழிபட வேண்டும். அதை பத்தி நான் இப்பொழுது சொல்ல போகின்றேன் அப்படின்னு இந்த நவயோகேந்திரன் சொல்றேன். அதைத்தான் பிரபுபாதர் இந்த பொருளூரிலே வந்து பஞ்சராத்திரிக விதிகளுடைய முக்கியத்துவத்தை பத்தி சொல்றேன். இங்க கிருபாச்சாரியர் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, கிருபாச்சாரியர் வந்து இவர் வந்து இதுல வந்து ஒரு முக்கியமான கருத்து பிரபுபாதர் எழுதுறார். கிருபாச்சாரியர் குருக்ஷேத்திர யுத்தத்துல கௌரவர்களுக்காக சண்டை போட்டார். துரோணருடைய மனைவி பெயர் என்ன? கிருபி. அந்த கிருபியினுடைய சகோதரர் தான் கிருபாச்சாரியர். கிருபாச்சாரியர் வந்து அபிமன்யுவை கொல்வதற்கு அவர் உதவி செய்தார். அபிமன்யு சண்டை போடும்போது சக்கரம் யுகத்துல பல கௌரவர்கள் சேர்ந்து அபிமன்யுவை தாக்கினர். இப்ப கிருபாச்சாரியரும் அதுல அவருடைய ஒரு பங்கும் இருந்தது. ஆனா இந்த அதே கிருபாச்சாரியர் அபிமன்யுவனுடைய மைந்தனான பரீட்சித்துக்கு இந்த சம்ஸ்காரங்களை செய்து வைக்கிறார். இத பத்தி யோசிச்சு பாருங்க. யுதிஷ்டிர மகாராஜர் பரீட்சித் மகாராஜருடைய சம்ஸ்காரங்களை செய்யறதுக்கு அவருடைய அப்பாவில் கொன்றதுல ஒரு பங்கு புரிந்த
அந்த கிருபாச்சாரியர் மூலமாக செய்து வைக்கிறார். அதனால்தான் பிரபுபாதர் எழுதுறார், கிருபாச்சாரியர் அபிமன்யுவை கொல்வதற்கு அவரும் உதவி செய்திருந்தாலும் பாண்டவர்கள் அந்த கிருபாச்சாரியர் ஒரு பிராமணராக இருக்கிறதுனால அவரை கூப்பிட்டு அபிமன்யுவை சம்ஸ்காரம் செய்யறதுக்காக கூப்பிட்டு இருக்காங்க. அப்படின்னா இதுக்கு பேர் தான் தர்ம யுத்தம்ங்கிறது. அந்த தர்ம யுத்தத்துல ஒரு கொள்கைக்காக நடத்தப்பட்ட யுத்தம், அதுதான் தர்ம யுத்தம். ஒரு அகங்காரத்தினால, இப்ப இருக்கிற போர்லாம் எதுக்காக நடக்கிறது? ஒரு அகங்காரத்தினால போர் நடக்குது. தர்மத்தை பத்தி எதுவே இல்லை, அகங்காரத்துக்கான போர் நடக்குது. மத்த நாட்டுல உள்ள எண்ணெய் வளத்தை எப்படி அபகரிக்கணும் அப்படின்னு, அதுக்காக எப்படி எப்படி கொள்ளையடிக்கணும் அப்படின்னு அதுக்காக நடக்குது. ஆனா தர்ம யுத்தம்ங்கிறது ஒரு கொள்கைக்காக நடக்குது. அந்த யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க, பரீட்சித் மகாராஜனுடைய சம்ஸ்காரத்தை செய்து வைக்கிறதுக்காக அவருடைய அப்பாவினுடைய சாவுல ஒரு பங்கு புரிந்த அந்த பிராமணரே கூப்பிடுறார். அந்த கிருபாச்சாரியர்கிட்ட அந்த பிராமணருடைய குணம் இருந்ததுனால அவர் மூலமாகவே செய்து வைக்கிறார். அப்படின்னா பாண்டவர்களுக்கு அந்த கிருபாச்சாரியர் மேல ஒரு தனிப்பட்ட ஒரு பகைமை, அந்த பகைமை உணர்வை ஏற்படுத்தி கொள்ளலாம். கொள்கைக்காக சண்டை போட்டாங்க. ஓகே, கிருபாச்சாரியர் கிட்ட அந்த பிராமணருடைய குணம் இருக்கு, அவரே கூப்பிட்டு பண்ணி வைப்போம் அப்படின்னு பண்ணி வச்சிருக்காங்க. சோ இந்த கருத்து பிரபுபாதர் தன்னுடைய பொருளுரையில வலியுறுத்தி சொல்றார். நான் பல சமயம் நம்ம ஒரு குறிப்பிட்ட பகைமை கொள்கை அடிப்படையா இல்லாம நம்ம ஒரு தனி நபர் அடிப்படையாக அந்த பகைமை வளர்த்து கொள்றோம். அது ஒரு அகங்காரம் ரூபமா மாறிடுது. ஓ, இந்த நபர் இப்படி அப்படின்னு ஒரு தனி நபர் அடிப்படையா மாறிடுது. ஆனா ஒரு கொள்கை அடிப்படையில கருத்து வேறுபாடு இருந்ததுன்னா, கொள்கை அடிப்படையில் கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஆனா அது ஒரு நபர் அடிப்படையில மாறும் பொழுது அந்த நபரை நம்ம தாறுமாறா பேச ஆரம்பிக்கும். ஆனா அப்படி பாண்டவர்களுக்கு கிருபாச்சாரியர் மேல அந்த தனிப்பட்ட நபர் அடிப்படையில ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு. அதனாலதான் ராமாயண யுத்தத்திலையும் பார்க்கும் பொழுது ராமர் ராவணனை கொன்றதுக்கு அப்புறம் விபீஷணன் கிட்ட சொன்னார், ராவணனுடைய இறுதிச் சடங்குகளை நீங்கள் செய்யுங்கள் அப்படின்னு சொன்னார். நரசிம்மதேவர் ஹிரண்யகசிபுவை கொண்டதுக்கு அப்புறம் பிரகலாதர் கிட்ட சொல்றார், உங்களுடைய தந்தையினுடைய ஈமச் சடங்குகளை செய்யுங்கள் அப்படின்னு சொல்றார். இப்ப பகவானுக்கு இந்த தனி நபர் மேல ஒரு பகைமை கிடையாது. அவங்க அதர்மத்தின் பக்கத்துல இருந்ததுனால அவர்களை அழிக்க வேண்டும், அந்த கொள்கை அடிப்படையில தான் ஒரு பகைமை இருந்து. இங்க அதனாலதான் பிரபுபாதர் எழுதுறார், இந்த யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிருபாச்சாரியர் திரும்பி பாண்டவர்களுடைய அந்த குடும்பத்துல ஒரு உறுப்பினராக மாறிவிட்டார். அவர் பரீட்சித்தினுடைய இந்த சம்ஸ்காரங்கள் அவர் வேத கோஷங்களை உச்சரித்துக் கொண்டிருந்தார். அதுக்கப்புறம் யுதிஷ்டிர மகாராஜர் வானப்பிரஸ்த ஆசிரமத்துல எடுத்துக்கொண்டு அவர் இந்த துறவரத்தை எடுத்துக்கொண்டு நாட்டிலிருந்து போறதுக்கு முன்னாடி பரீட்சித் மகாராஜரை இதே கிருபாச்சாரியர் கிட்ட ஒப்படைத்து விட்டு போனார். அப்ப அப்ப எவ்வளவு அவருக்கு கிருபாச்சாரிய மேல நம்பிக்கை இருக்கு. கிருபாச்சாரியர் கௌரவர்கிட்ட சண்டை போட்டாலும் அவருடைய அந்த பிராமண குணத்தை பார்த்து அதுக்கு அவர்கிட்ட ஒப்படைத்து விட்டு போனார். சம்ஸ்காரங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3 நோக்கம் சொல்லப்பட்டிருக்கு. முதல் நோக்கம் என்னன்னா தோஷ நிவாரண. ஒவ்வொருத்தரும் பிறக்கும் பொழுது பல தோஷங்களுடன் பிறக்கின்றார். அந்த தோஷங்களை அகற்றுவதற்காக சம்ஸ்காரங்கள் செய்யப்படுகின்றன. இரண்டாவது சக்தி வர்தன, அந்த குழந்தையினுடைய சக்தியை அதிகரிப்பதற்காக சம்ஸ்காரங்கள் செய்யப்படுகின்றன. மூன்றாவது குணாதன, குண ஆதான, அந்த நபருக்கு ஒரு நல்ல குணங்களை அவருடைய
அவருடைய வாழ்க்கையில நல்ல குணங்களை ஏற்படுத்துவதற்காக சம்ஸ்காரங்கள் செய்யப்படுகின்றது. அடுத்த ஸ்லோகம். ஹிரண்யம் காமஹீம் கிராமான் हिरण्यं महिं ग्रामान् அஸ்த்யஸ்வான் நிருபதிர்வரான் अस्ति अस्त्वान् कृपदित्वरान् பிராதாத் ஸ்வன்னம் ச விப்ரேபியः प्राप्ता प्रादात् स्मन्नं स प्रेभ्य பிரஜா தீர்த்தே ச தீர்த்தவித். प्रजा தீர்த்தே ச தீர்த்தவே. மொழிபெயர்ப்பு பொருளறி வழங்கினார் சபத்தியம் சாமி சில புரோபாதிச்சு. ஒரு மகன் பிறந்ததும் எப்படி, எங்கு, எப்பொழுது தானம் செய்ய வேண்டும் என்பதை அறிந்திருந்த அரசர் பிராமணர்களுக்கு தங்கம், நிலம், கிராமங்கள், யானைகள், குதிரைகள் மற்றும் நல்ல உணவு தானியங்கள் ஆகியவற்றை பரிசளித்தார். ஹரேஷ்ணம். பரிஷத் தீர்த்தவித் அப்படிங்கிற வார்த்தை என்ன அர்த்தம்னா, தீர்த்தவித் அப்படின்னா யாருக்கு எந்த நபர் தேசம், காலம் மற்றும் நபருடைய தகுதி இதன் அடிப்படையில எப்படி தானம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற இந்த ஞானத்தை அறிந்திருந்த நபர், அவர்தான் தீர்த்தவித். தீர்த்தவித்னா பகவத்கீதை 17வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் சத்வகுண தானம், ரஜோகுண தானம், தமோகுண தானத்தை பத்தி சொல்றார். சத்வகுண தானத்தை பத்தி சொல்லும்போது என்ன சொல்றார்? தாத்தவ்யம் இத்தியத்தானம் தீயத்தே அனுபகாரினே தேசே காலேச்ச பாத்திரேச்ச தத்தானம் சாத்விகம் ஸ்ருதம். சத்வகுண தானத்துல ஒருத்தர் பலனை எதிர்பார்க்காமல் ஒரு கடமை அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்துல தானத்தை கொடுக்கிறார். அது மட்டும் சத்வகுண தானத்துல தேசத்திற்கு ஏற்றபடி, காலத்திற்கு ஏற்றபடி ஒரு நபருடைய தகுதியை புரிந்து கொண்டு தானம் கொடுக்கிறார். ரஜோகுண தானத்தினுடைய சுபாவம் என்ன? யத்து பிரத்யுபகாரார்த்தம் பலம் உத்திஷ்ய வா புனக தீயதேஜ பரிக்ளிஷ்டம் தத்தானம் ராஜசம்ஸ்மிருதம். நம்ம ஒரு பலனை எதிர்பார்த்து தானம் கொடுக்கிறது, அது ரஜோகுண தானம். அல்லது தானம் கொடுக்கும் போதே தயக்கத்துடன் கொடுப்பது. ஓ, இவர் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு தயக்கத்துடன் கொடுப்பது ரஜோகுண தானம். எத்து பிரத்யுபகாரார்த்தம் பலம் உத்திஷ்ய வா புனக தீயதேஜ பரிக்ளிஷ்டம் தத்தானம் ராஜசம்ஸ்மிருதம். தமோகுண தானம் என்ன? அதேஷே காலே யத்தானம் அபாத்ரேபியஸ்ச தீயதே அசத்கிருதம் அவக்ஞாதம் தத்தானம் தாமசம்ஸ்மிருதம். தேசத்தை பார்க்காமல், காலத்தை பார்க்காமல், நபர் தகுதியானவரா அதை பத்தியும் நம்ம யோசிக்காமல் தானம் கொடுப்பது தமோகுண தானம். ராத்திரி 12 மணிக்கு நீங்க வெளியூர்ல இருந்து வரீங்க, அப்போ ஒரு சாராய கடைக்கு வெளியில ஒருத்தர் ஐயா கொஞ்சம் பிச்சை போடுங்க அப்படின்னு ராத்திரி 12 மணிக்கு கேட்டுட்டு இருக்கார் பிச்சை. சமயம் என்ன? ராத்திரி 12 மணி. இடம் என்ன? சாராய கடை பக்கத்துல. அங்க இருக்கிற நபரையும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு தமோகுணத்துல இருக்கார். அப்ப அந்த நபரும் ஒரு தகுதியான நபரா தெரியல. அப்ப அவருக்கு தானம் கொடுத்தீங்கன்னா அவர் உடனே அந்த எடுத்த காசை எடுத்துட்டு போய் அவர் சாராயம் தான் கொடுக்க போறார். அந்த மாதிரி தேசம், காலம் இதெல்லாம் யோசிக்காமல் கொடுக்கிற தானம் தமோகுண தானம். தீர்த்த வித்துங்கிறது தானம் எப்படி கொடுக்க வேண்டும், எந்த சமயத்துல எந்த காலத்துல கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்க வேண்டும், இதை அறிந்திருந்த அந்த நபர். அப்படிப்பட்ட யுதிஷ்டிர மகாராஜர் பிரஜா தீர்த்தே, குழந்தை பிறக்கும் சமயத்துல அது தானம் கொடுப்பதற்கு தகுந்த சமயம் அப்படின்னு தர்மசாஸ்திரங்களும் சொல்லப்பட்டு. பரிஷித் மகாராஜர் பிறந்த சமயத்துல அவர் பிராமணர்களுக்கு தானம் கொடுத்தார். என்னென்ன தானம் கொடுத்தார்? ஹிரண்யம் காம் மகிம் கிராமான், தங்கம், பசு,
நிலம், கிராமங்கள், யானைகள், குதிரைகள் மற்றும் நல்ல சாப்பாடு போட்டார். அந்த மாதிரி இதுல வர்ணனை வந்திருக்கு. இதுல இந்த கருத்துக்கள்லாம் பிரபுபாதர் வந்து வலியுறுத்தி சொல்றார். மனுஸ்மிருதியில ஒரு ஸ்லோகம் வருது. இதை வந்து பிரபுபாதர் 2வது ஸ்கந்தத்துல 3வது அத்தியாயத்துல மேற்கோள் காட்டி சொல்றார். சமம் அப்ராமணே தானம் விகுணம் பிராமண புருவே அதீதே சதசாகசிரம் அனந்தம் வேத பாரகே. ஒரு பிராமணர் அல்லாதவருக்கு தானம் கொடுக்கும் பொழுது நம்ம எவ்வளவு தானம் கொடுக்கிறோமோ அதே அளவு உங்களுக்கு வருங்காலத்துல திரும்பி வந்துடும். பிராமணருக்கு ஒரு தானம் கொடுக்கும் பொழுது நீங்க ஒருத்தர் எவ்வளவு தானம் கொடுக்கிறாரோ அதை விட 2 மடங்கு திரும்பி வரும் அப்படின்னு சொல்ற. வேதங்களை கற்ற பிராமணருக்கு தானம் கொடுக்கும் பொழுது, வேதங்களை சரியாக கற்ற பிராமணருக்கு தானம் கொடுக்கும் பொழுது ஒருத்தர் எவ்வளவு தானம் கொடுக்கிறாரோ அதை விட ஒரு ஆயிரக்கணக்கான மடங்கு திரும்பி வரும் அப்படின்னு சொல்லப்படும். வேதங்களை கற்ற பிராமணர். அந்த மாதிரி தானங்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. பலி மகாராஜருடைய இதுலயும் அவர் வந்து சுக்கராச்சாரியர் சொல்றார், இந்த வாமன தேவருக்கு வந்து நீங்க தானம் கொடுக்காதீர்கள், இவர் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்றார். அப்ப பலி மகாராஜர் வந்து பல காரணங்களை சொல்றார். நான் ஏன் தானம் கொடுக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்றார். அதுல ஒரு காரணம் சொல்றார். யைரியம் புபுஜே பிரம்மன் தைத்யேந்திரைர் அணிவர்த்திபிகி தேஷாம் காலோ கிரசீல் லோகான் நயஷோ அதிகதம் புவி. இந்த உலகத்துல ஒருத்தர் வந்து ஒரு சத்திரியர், அவர் யுத்தத்துல வந்து ரொம்ப துணிச்சலுடன் சண்டை போட்டார். அப்ப அவர் வந்து அந்த யுத்தத்தை துணிச்சலுடன் சண்டை போட்டு உயிரை விடுறார். அதனால அவர் வந்து உயர்ந்த கதியை அடைவார். ஆனா அது கூட காலப்போக்குல அந்த உயர்ந்த கதியும் வந்து அழிந்து விடுகின்றது. ஆனா யார் ஒருத்தர் வந்து தானம் கொடுக்கின்றாரோ, தானம் கொடுக்கறதுனால ஒருத்தருக்கு எந்த ஒரு பெருமை வருகின்றதோ அது வந்து காலப்போக்கிலையும் அழிவதில்லை அப்படின்னு சொல்ற. அதனால நான் தானம் கொடுக்க விரும்புகின்றேன் அப்படின்னு சொல்றேன். அப்படின்னா ஒரு தானம் கொடுக்கறதுனால வருகின்ற புகழ் வந்து துணிச்சலுடன் யுத்தத்தில் சண்டை போட்டு பெறுகின்ற புகழை விட உயர்ந்தது அப்படின்னு பலி மகாராஜர் சொல்றார். அதனால தான் நான் வந்து தானம் கொடுக்க விரும்புகின்றேன் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்றேன். இன்னொரு கருத்து பார்த்தோம்னா, தானத்தை பத்தி பார்க்கும் பொழுது இதுல வந்து உத்தம தானம், மத்தியம தானம் மற்றும் அதம தானம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அபிகம் யோத்தமம் தானம். உத்தம தானம்னா ஒருத்தர் வந்து தானாகவே யாருக்கு தானம் கொடுக்கணுமோ அவர்கிட்ட போய் அவர்கிட்ட நடந்து போய் அவருக்கு தானம் கொடுப்பது, அது வந்து உத்தம தானம். அந்த நபர் கேட்கறதுக்கு முன்னாடியே அந்த நபருடைய தேவைகளை புரிந்து கொண்டு அவருக்கு தானாகவே போய் தானம் கொடுப்பது உத்தம தானம். மத்தியம தானம் அப்படிங்கிறது வந்து யாருக்கு தானம் கொடுக்கிறோமோ அவரை வந்து நம்ம கிட்ட கூப்பிட்டு, நீங்க இங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அதுக்கப்புறம் தானம் கொடுப்பது மத்தியம தானம். அதம தானம் அப்படின்னா ஒருத்தர் வந்து ஒருத்தர் 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 வந்து நம்ம கிட்ட வந்து கேட்கிறார். கேட்டதுக்கு அப்புறம் அவர்கிட்ட போய் தானம் கொடுக்கறது அதம தானம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பல கருத்துக்கள் தானத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. நம்ம அடுத்த ஸ்லோகத்துக்கு போவோம்.
துஷ்டா பிராமணா துஷ்டா பிராமணாஸ்துஷ் தமூச்சுர் பிராமணாஸ்துஷ்டா தம் ஊஷூர்பிராமணாஸ்துஷ்டா ராஜாணம் பிரஸ்ரயான்விதம் ராஜானாம் பிரஸ்ரயான்விதம் ஏஷ ஹ்யஸ்மின் பிரஜாதந்தௌ ஏஷ ஹி அஸ்மின் பிரஜாதந்தௌ புரூணாம் பௌரவர்ஷப. புருணாம் பௌரவர்ஷப. மொழிபெயர்ப்பு வழங்கியவர் சில பிரபுபாத் கி ஜெய். அரசரின் தான தர்மங்களால் மிகவும் திருப்தியடைந்த கற்றறிந்த பிராமணர்கள் அவரை புருக்களிலேயே தலைமையானவர் என்று அழைத்ததுடன் அவரது புத்திரரும் நிச்சயமாக பூர்வ வம்சத்தில் வந்தவர்தான் என்பதையும் அவருக்கு அறிவித்தனர். இந்த மாதிரி அந்த பிராமணர்கள் திருப்தி அடைந்ததுக்கு அப்புறம் அவர்கள் யுதிஷ்டிர மகாராஜர்கிட்ட சொல்றார், இந்த உங்களுடைய இந்த புரு வம்சத்தினுடைய ஒரே சந்ததி இந்த பரிஷித் அழிய போற சமயத்துல பகவான் விஷ்ணுவினுடைய கருணையினால் இவர் காப்பாற்றப்பட்டு இருக்கின்றார் அப்படின்னு பிராமணர்கள் யுதிஷ்டிர மகாராஜர்கிட்ட ஆசீர்வதித்து சொல்கின்றனர். அடுத்த ஸ்லோகம். தைவேனா பிரதிகாத்தேன दैवेदान् प्रतिगादेन शुक्ले संस्थामुपेयुषी शुक्ले संस्था उभययुजे रातो रातो वोनुग्रहार्थाय रातो नुग्रहार्थाय विष्णुना प्रभविष्णुना விஷ்ணுனா பிரப விஷ்ணுனா. மொழிபெயர்ப்பு. பிராமணர்கள் கூறினர், உங்களுக்கு மரியாதை காட்டுவதற்காகவே களங்கமற்றவரான இப்புத்திரன் சர்வசக்தி படைத்தவரும் எங்கும் பரவி இருப்பவரும் பரமபுருஷரான பகவான் ஸ்ரீ விஷ்ணுவால் உயிர்ப்பிக்கப்பட்டார். தடுக்க முடியாததொரு அமானுஷ்யமான ஆயுதத்தினால் அவர் கொல்லப்படும் நிலையில் இருந்த பொழுதும் அவர் காப்பாற்றப்பட்டார். ஹரேஷ்ணன். தைவேன அப்ரதிகாத்தேன சுக்லே சம்ஸ்தாம் உபயுஷி. தைவேன அப்ரதிகாத்தேன அப்படின்னா தைவேன விதி. எப்படிப்பட்ட விதி? அப்ரதிகாத்தேன, விதியை யாராலும் தவிர்க்கவே முடியாது. அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிரம்மாஸ்திரத்தினுடைய தாக்குதல்ல இருந்து தப்பித்து வர்றது இயலாத காரியம். ஆனா அப்படி இருந்தாலும் விஷ்ணுவினுடைய கருணையினால, விஷ்ணுனா பிரபவிஷ்ணுனா, அந்த விஷ்ணுவினுடைய கருணையினால தவிர்க்க முடியாத விதியினுடைய பிடியிலிருந்து இந்த குழந்தை காப்பாற்றப்பட்டுள்ளார். உபேயுஷி ராத்தோ ஓணுகிரகார்த்தாய, விஷ்ணுவினால காப்பாற்றப்பட்டுள்ளார். அதனால இந்த குழந்தையினுடைய பேர் என்ன இருக்கணும்? தஸ்மான் நாம்னா விஷ்ணுராத இதிலோகே பவிஷ்யதி ந சந்தேகோ மகாபாகவதோ மகான். அதனால இந்த குழந்தையினுடைய பேர் விஷ்ணுராத, விஷ்ணுவினால காப்பாற்றப்பட்டவர் அப்படின்னு அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டுகின்றனர். இந்த குழந்தை சந்தேகம் இல்லாமல் மகாபாகவதராக இருப்பார், உயர்ந்த பக்தராக இருப்பார் அப்படின்னு யுதிஷ்டிர மகாராஜர்கிட்ட இந்த குழந்தையை பத்தி சொல்றார். பிரபுபாதர் எழுதுறார், இந்த குழந்தை விஷ்ணுவினால காப்பாற்றப்பட்டதற்கான 2 காரணம் என்னன்னா, ஏன்னா இந்த குழந்தை ஒரு தூய பக்தர். கௌந்தைய பிரதிஜானிகி நமே பக்த பிரணஷதி, கிருஷ்ணர் வாக்கு கொடுத்திருக்கார், என்னுடைய பக்தருக்கு அழிவு கிடையாது அப்படி. இந்த குழந்தை ஒரு தூய பக்தர். 2வது காரணம் என்னன்னா, இந்த குழந்தை மட்டும்தான் அந்த புரு வம்சத்தினுடைய, பாண்டவ வம்சத்தினுடைய ஒரே மீதி இருக்கின்ற சந்ததி. கிருஷ்ணர் முன்னாடி நம்ம பல தடவை பார்த்தோம். கிருஷ்ணர் இந்த பாண்டு வம்சத்தினுடைய சந்ததிகள் தொடர்ந்து இந்த உலகத்துல இருக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டார்.
நான் பாண்டவர்களுடைய வம்சம், பாண்டவர்கள் அவ்வளவு ஒரு தியாக மனப்பான்மை, சுயநலமற்ற தியாக மனப்பான்மை பெற்றவர்கள். அந்த மனப்பான்மை இந்த உலகத்துல தொடர்ந்து இருக்க வேண்டும். அதனால அவர்களுடைய சந்ததி அழியக்கூடாது அப்படின்னு நினைத்தார். அதனால இந்த 2 காரணத்தினால தூய பக்தர் மட்டுமல்ல, பாண்டவர்களுடைய சந்ததி. அதனால கிருஷ்ணர் இவரை காப்பாற்றினார். இன்னொரு கருத்து சுக்லே அப்படின்னு இருக்கு. இந்த குழந்தையை பத்தி சொல்லும்போது சுக்லே அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தியிருக்கார். தைவேனா அப்பிரதிகாத்தேன சுக்லே சம்ஸ்தாம் உபேயுஷி. சுக்லேனா மாசற்றவர் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா பரிஷித் மகாராஜர் ஒரு தூய பக்தர், அதனால மாசற்றவர். பகவான் பகவானுடைய தூய பக்தர்களும் பகவானுக்கு சேவை செய்யறதுக்காக இந்த உலகத்தில் தோன்றுகின்றனர். பகவான் இந்த உலகத்தில் உள்ள பந்தப்பட்ட ஜீவாத்மாக்களை ஆன்மீக உலகத்துக்கு வருவதற்காக வசீகரிக்க விரும்புகின்றார். அந்த பந்தப்பட்ட ஜீவாத்மாக்களை ஆன்மீக உலகத்துக்கு கொண்டு வரதுக்காகத்தான் பகவான் சாஸ்திரங்களை கொடுக்கின்றார், தன்னுடைய மற்ற தூய பக்தர்களை அனுப்புகின்றார், ஆன்மீக வழிகாட்டியை அனுப்புகின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு தூய பக்தர் தான் பரிஷித் மகாராஜர். அப்படிப்பட்ட தூய பக்தர்களை பகவான் கட்டாயம் காப்பாற்றுகின்றார். தைவேன அப்பிரதிகாத்தேன. அந்த அஸ்வத்தாமனால ஏவப்பட்ட பிரம்மாஸ்திரம் அவ்வளவு சக்தி வாய்ந்தது. இந்த உலகத்தில் உள்ள எந்த ஆயுதமும் அந்த பிரம்மாஸ்திரத்தை தடுத்து நிறுத்த முடியாது. ஆனா பகவான் எல்லாவரை விட சக்தி வாய்ந்தவர். அதனால பகவான் தன்னுடைய சக்தி மூலமாக அந்த குழந்தையை காப்பாற்றினார். இன்னொரு கருத்து, பிரபுபாதர் மகாபாகவத அப்படிங்கிற இந்த வார்த்தையை விளக்கி சொல்லும் பொழுது, மகாபாகவத அப்படிங்கிற இந்த வார்த்தை உத்தம அதிகாரி பக்தரை குறிக்கின்றது. அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்காக பிரபுபாதர் சொல்றார், 3 வகையான பக்தர்கள் இருக்கிறாங்க. கனிஷ்ட அதிகாரி பக்தர்கள், மத்தியம் அதிகாரி பக்தர்கள் மற்றும் மகாபாகவத பக்தர்கள். கனிஷ்ட அதிகாரி பக்தர்கள் ஆரம்ப நிலையில அவர்களுக்கு அதிக சாஸ்திர ஞானம் கிடையாது. அவர்கள் பகவானுடைய அர்ச்ச விக்கிரகத்துக்கு வழிபடுகின்றார்கள். அதிக சாஸ்திர ஞானம் இல்லை. அவங்க சில சமயம் பக்தர்களை அவமதிக்கலாம். அதை விட ஒரு உயர்ந்த நிலை என்ன, மத்தியம் அதிகாரி பக்தர். இந்த மத்தியம் அதிகாரி நிலையில ஒருத்தர் பகவானுக்கு தகுந்த பகவானை சரியாக வழிபடுகின்றார். மூத்த பக்தர்களுக்கு ஆன்மீக வழிகாட்டிக்க குருவுக்கு சரியாக சேவை செய்கின்றார். மற்ற பக்தர்களிடத்தில் ஒரு நட்பை ஏற்படுத்திக் கொள்கின்றார். பொறாமையுடன் இருக்கின்ற நபர்களை தவிர்த்து விடுகின்றார். மற்றும் கொஞ்சம் அப்பாவியா இருக்கிற நபர்களுக்கு பிரச்சாரம் செய்து அவர்களுக்கு கிருஷ்ணருடைய கருணை வழங்குகின்றார். இது மத்தியம் அதிகாரியினுடைய நடத்தை எப்படி இருக்கின்றது அப்படின்னு சொல்றார். ஈஸ்வரே தத் அதீனேஷு பாலிஷேஷு துஷத்சுச்ச பிரேம மைத்ரி கிருபோபேக்ஷா சபக்த மத்தியமக. இது 11வது ஸ்கந்தத்தில் இந்த 3 வகையான பக்தர்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. மகாபாகவத பக்தர்கள் இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டு எல்லா விஷயமும் கிருஷ்ணரோடு சம்பந்தமா இருக்கு, அதை பார்க்கின்றார்கள். எல்லா விஷயமும் கிருஷ்ணருக்குள்ள அடங்கியுள்ளது. கிருஷ்ணர் இந்த உலகத்தில் உள்ள எல்லா வஸ்துக்களுக்குள்ள இருக்கின்றார்கள். இப்ப மகாபாகவத பக்தர்கள் எல்லா சூழ்நிலையிலையும் தன்னுடைய இஷ்ட தேவரை பார்க்கின்றார்கள். அப்படிப்பட்ட மகாபாகவத பக்தர் தான் பரிஷித் மகாராஜர். அப்படிப்பட்ட மகாபாகவத பக்தர் ஒரு குடும்பத்துல பிறக்கும் பொழுது, அப்படிப்பட்ட மகாபாரத பக்தருடைய பிறப்பினால் அந்த குடும்பமே ரொம்ப கொடுத்து வைத்த குடும்பமாக மாறிவிடுகின்றது. இந்த குடும்பமே ரொம்ப பாக்கியம் செய்கின்றது. அப்படிப்பட்ட மகாபாகவத பக்தருடைய பிறப்பினால அந்த குடும்பத்தினுடைய பழைய சந்ததிகள் அல்லது வருங்காலத்தில் வரப்போகின்ற சந்ததிகள், நிகழ்காலத்தில் இருக்கின்ற சந்ததிகள் எல்லோரும் பகவானுடைய கருணையை அடைகின்றனர்
அப்படின்னு பிரபுபாதர் எழுதுறார். இப்ப யுதிஷ்டிர மகாராஜர் வந்து அந்த பிராமணர்கள் கிட்ட சில கேள்விகளை கேட்கிறார். ஸ்ரீ ராஜோவாச்ச அப்யேஷ வம்சியான் ராஜர்ஷீன் புண்ணியஸ்லோகான் மகாத்மனः அனுவர்த்திதா ஸ்வித் யசசா சாதுவாதேன சத்தமாக. யுதிஷ்டிர மகாராஜர் கேட்கிறார், இந்த குழந்தை வந்து எங்களுடைய வம்சத்தில் பிறந்துள்ள எங்களுடைய வம்சத்தில் தோன்றியுள்ள முன்றைய மூதாதையர்கள், முன்றைய ராஜாக்கள், அவர்களை வந்து இவர் பின்பற்றி வாழ்க்கை வாழ்வாரா? நான் இந்த பாண்டு வம்சத்துல, இந்த புரு வம்சத்துல பல உயர்ந்த அரசர்கள் பிறந்துள்ளனர். அவர்களுடைய புகழுக்கு ஏற்றபடி இந்த குழந்தையும் வாழ்வாரா? அவர்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவாரா அப்படின்னு கேட்கிறார். அனுவர்த்திதா. இந்த கேள்வியும் முக்கியமான கேள்வி. ஏன்னா யுதிஷ்டிர மகாராஜருடைய கவலை என்னன்னா, இப்ப பரீட்சித் மகாராஜர் சரியாக ஆட்சி செய்வாரா? ஒரு கலாச்சாரம் மிக்க நபர் வந்து அவருடைய கவலை என்ன? அவருடைய குழந்தைகளும் அதே கலாச்சாரத்தை, அதே பண்புகளை கடைபிடிக்கணும் அப்படின்னு, அந்த குலத்தினுடைய பெருமையை வந்து காப்பாற்றணும், பண்புகளை கடைபிடிக்கணும் அப்படின்னு அதுல வந்து ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அதை பத்தி கவலைப்படுவாங்க. அதுதான் யுதிஷ்டிர மகாராஜர் கேட்கிற, இந்த குழந்தை வந்து இந்த வம்சத்தில் பிறந்துள்ள முந்தைய அரசர்களுக்கு ஏற்றபடி அவர்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவாரா அப்படின்னு கேள்வி கேட்கிறேன். ஒவ்வொரு தலைவருக்கும் வந்து ஒரு முக்கியமான பணி என்னன்னா, ஒரு தலைவரா இருக்கிறவர் வந்து அவர் இருக்கும்போது பல காரியத்தை செய்யலாம். ஆனா அதையும் விட ஒரு முக்கியமான பணி என்னன்னா, அவர் வந்து அடுத்த தலைவரை உருவாக்கணும். சக்சஸ் வித்தவுட் சக்சஷன் இஸ் அ ஃபெயிலியர். ஒரு தலைவராக இருந்து பல காரியங்களை சாதிக்கின்றார், வெற்றி பல காரியங்களை சாதிக்கின்றார். ஆனா இன்னொரு தலைவரை உருவாக்கவில்லை என்றால் அந்த தலைவர் வந்து ஒரு ஃபெயிலியர். அவர் வந்து ஃபெயிலியர், அவர் வந்து தோல்வி, அவருடைய தலைமை சரியில்லை அப்படின்னு சொல்லப்பட்டது. அதனால்தான் யுதிஷ்டிர மகாராஜர் வந்து கவலைப்படுறார். ஏன்னா இந்த ஒரே ஒரு சந்ததி தான் பரீட்சித் மகாராஜர். இவர் தன்னுடைய முன்னோர்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவாரா அப்படின்னு வந்து இந்த கவலையுடன் கேட்கிறார். அந்த பிராமணர்கள் சொன்ன பொழுது, பிராமணர்கள் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, இந்த குழந்தை வந்து மகாபாகவத பக்தராக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டார். அதை கேட்டு அவர் வந்து சந்தோஷப்பட்டார். அப்படி இருந்தாலும் குறிப்பாக இவர் வந்து ஒரு நல்ல அரசனாகவும் இருப்பாரா, நல்ல ஆட்சி செய்வாரா, அதையும் வந்து விசாரிக்க விரும்பினார். பாண்டவர்களுக்கு அப்புறம் இவர் தான் ஆட்சி செய்யணும். நல்ல பக்தரா இருக்கிறது அது நல்ல விஷயம். அதை தவிர இவர் வந்து இந்த நல்ல சக்தியராக இருந்து ஆட்சி செய்வாரா, அதை பத்தியும் வந்து கேட்டு விசாரிக்க விரும்பினார். அதனாலதான் இந்த கேள்வியை கேட்கிறார். அதனால்தான் பிரபுபாதர் எழுதுறார், ஒரு அரசர் வந்து பக்தனாக இருக்க வேண்டும், அதே சமயத்தில் ஒரு துணிச்சலான, யார் பத்தியும் பயப்படாத, குற்றம் செய்கின்ற குற்றவாளிகளுக்கு துணிச்சலுடன் தண்டனை கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அரசன், பக்தர் மற்றும் சத்திரிய சுபாவம் ரெண்டும் இருக்கணும். அப்படி ரெண்டு சுபாவம் ஒரு அரசர்கிட்ட இருக்க வேணும் அப்படின்னு சொல்றார். ஆனா இந்த காலகட்டத்துல ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கின்ற நபர்களே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சூத்திரர்களாக இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்றார். இதனால ஜனநாயகத்துல அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கின்ற நபர்களே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சரியான புரிதலே இல்லை. அவர்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் வந்து ஒரு அரசாங்கத்தை ஆளும் பொழுது அந்த நபர்களும் அவர்களுடைய அதே லெவல்ல தான் இருக்கிறாங்க. எந்த மக்கள் எந்த லெவல்ல இருக்கிறாங்களோ அதே லெவல்ல தான் அந்த நிர்வாகிகளும் இருக்கிறாங்க. மக்கள் வந்து ஆன்மீக விஷயத்தை பத்தி எதுவுமே தெரியல,
அப்ப வந்து அவங்க எந்த கண்ணோட்டத்தில் தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்களால தேர்ந்தெடுக்கப்படுகின்ற நபர்களும் இந்த பிரதிநிதிகளும் அதே நிலையில இருக்காங்க. அதனால தான் கலியுகத்துல இந்த இந்த whole atmosphere is surcharged with the Shudra qualities manifested by the lust and avarice. அதனாலதான் கலியுகத்துல எல்லோரும் வந்து காமம், குரோதம், இந்த மாதிரி பேராசை, இந்த மாதிரி குணங்கள் தான் நிர்வாகிகள் கிட்டேயும் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றேன். ஸோ அப்படிப்பட்ட நிர்வாகிகள் ஒவ்வொரு நாளும் வந்து மற்றவங்க கிட்ட சண்டை போட்டு கொண்டு இருக்கார்கள். அந்த ஒவ்வொரு தடவை அரசாங்கத்துல பதவிகள், மந்திரிகள்லாம் அவங்களும் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த மாதிரி இந்த இப்ப இருக்கின்ற அரசாங்கத்தை பத்தியும் பிரபுபாதர் விமர்சித்து பேசுறார். அதனால ஸ்ரீமத் பாகவதத்தை நம்ம புரிந்து கொள்ளலாம், எப்படி ஒரு சரியான நிர்வாகிகள், அரசர்கள் வந்து அவர்களுடைய குணங்கள் எப்படி இருக்க வேண்டும், அவர்களுடைய தகுதிகள் எப்படி இருக்க வேண்டும், அதை வந்து பாகவதத்தை நம்ம புரிந்து கொள்ளலாம். அதுக்கப்புறம் அப்ப வந்து பிராமணர்கள் வந்து அந்த குழந்தையை பத்தி, குழந்தையினுடைய குணத்தை பத்தி சொல்ல போறாங்க. அதுதான் 19வது ஸ்லோகத்திலிருந்து பரீட்சித் மகாராஜருடைய குணங்கள் என்ன, இவர் எப்படிப்பட்ட குணங்களை வெளிப்படுத்துவார், அதை வந்து அந்த பரீட்சித் மகாராஜருடைய ஜாதகத்தை பார்த்து சொல்ல ஆரம்பிக்கின்றார். பிராமணா ஊச்சுகு பார்த்த பிரஜாவிதா சாக்ஷாத் இக்ஷ்வாகுரிவ மாணவக பிரம்மண்ய சத்யசந்தஷ்ச ராமோ தாசரதிர் யதா. பிராமணர்கள் சொன்னாங்க, இந்த குழந்தை வந்து பார்த்த பிரஜா அவிதா, இவர் சரியாக தன்னுடைய குடிமகன்களை காப்பாற்றுவார். அதுல வந்து இக்ஷ்வாகுரிவ மாணவக, இக்ஷ்வாக்கு மன்னரை போல, இக்ஷ்வாக்கு மன்னருக்கு நிகராக இருப்பார் அப்படின்னு சொல்ற. அந்த இக்ஷ்வாக்கு மன்னர் யாரு? மாணவக. இக்ஷ்வாக்கு மன்னர் வந்து வைவஸ்வத மனுவினுடைய புதல்வர். வைவஸ்வத மனுவினுடைய புதல்வனான இக்ஷ்வாக்கு மன்னருக்கு நிகராக இவர் வந்து ஒரு அரசருடைய கடமையை கடைபிடிப்பார், மக்களுக்கு தகுந்த பாதுகாப்பை கொடுப்பார். பிரம்மண்யம் சத்யசந்தர்ச்ச ராமோ தாசரதிர் யதா. இந்த பரீட்சித் வந்து பிராமணர்களுக்கு மரியாதை கொடுப்பதில் மற்றும் சத்தியத்தை கடைபிடிப்பதில் தசரதருடைய புதல்வரான ராமருக்கு நிகராக இருப்பார் அப்படின்னு சொல்றார். இங்க பார்க்கும் பொழுது ஒவ்வொரு குணத்துக்கும் மேற்கோள் காட்டி, ஏன்னா இந்த குணங்களை வந்து சிறப்பாக வெளிப்படுத்தி, இந்த குணங்களை வந்து யார் யார் சிறப்பாக வெளிப்படுத்தினார்களோ அதனுடைய எடுத்துக்காட்டை சொல்லி அவர்களுக்கு நிகராக இருப்பார் அப்படின்னு இந்த பிராமணர்கள் சொல்ல ஆரம்பிக்கிறான். பிரபுபாதர் இக்ஷ்வாக்கு மகாராஜர் யார்? இவர் வந்து வைவஸ்வத மனுவினுடைய புதல்வர். அதை பத்தி இக்ஷ்வாக்கு மகாராஜருடைய சில கருத்துக்களை பத்தி சொல்ற. பாகவதத்துல நம்ம பகவத்கீதையில பாக்குறோம், இமம் விவஸ்வதே யோகம் ப்ரோக்தவான் அகம் அவ்யயம் விவஸ்வான் மனவே பிராக மனுர் இக்ஷ்வாகவே பிரவீத். நான் வந்து சூரிய தேவனுக்கு பகவத்கீதை உபதேசித்தேன். அந்த சூரியன் வந்து தன்னுடைய மகனான வைவஸ்வத மனுவுக்கு வந்து உபதேசித்தார். அந்த வைவஸ்வத மனு தன்னுடைய மகனான இக்ஷ்வாகுக்கு இந்த பகவத்கீதை உபதேசித்தார் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றார். அந்த அதுக்கப்புறம் பகவான் ராமரை பத்தி சுருக்கமான சில கருத்துக்களை சொல்றார். பிரம்மண்ய சத்யசந்தர்ச்ச, ராமர் வந்து சத்தியத்தை கடைபிடிப்பதில் அவர் வந்து சத்தியத்தை, தன்னுடைய தந்தையினுடைய வாக்கை கடைபிடிப்பதற்காகத்தான் அவர் வந்து காட்டுக்கே போனார். சத்தியசந்த அப்படிங்கிற அந்த குணம் வருகிறது. பிரம்மண்ய, பிராமணர்களுக்கு தகுந்த மரியாதை கொடுத்தார், பிராமணர்களுடைய தானம் கொடுத்தார். அந்த குணமும் பகவான் கிட்ட இருக்கு. நமோ பிரம்மண்ய தேவாய கோ பிராமண ஹிதாயச்ச ஜெகத்ஹிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமக. இந்த குணத்தையும் பகவானுடைய ஒவ்வொரு அவதாரத்திலையும் பார்க்கிறோம். கிருஷ்ணர் எப்படி சுதாமா பிராமணருக்கு மரியாதை கொடுத்தார், சுதாமாவுக்கு துவாரகையில மற்ற பிராமணர்களுக்கு எப்படி மரியாதை கொடுத்தார். ஸோ பகவான் வந்து பகவான் விஷ்ணு 3வது ஸ்கந்தத்துல சொல்றார்,
யாகங்களில் வந்து எனக்கு பல பேர் வந்து பல பொருட்களை அர்ப்பணிக்கின்றனர். இந்த யாகங்களில் அர்ப்பணிக்கின்ற பொருட்களை விட பிராமணர்களுக்கு ஒருத்தர் சாப்பாடு போடும் பொழுது அதன் மூலமாக எனக்கு அதிக ஆனந்தம் கிடைக்கின்றது அப்படின்னு அவர் சொல்றார். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்தை இதோட முடிக்கிறேன். ஏஷதாத்தா சரண்யச்ச யதா ஹ்யௌஷீநர ஷிபிஹி யசோ விதனிதா ஸ்வானாம் தௌஷ்யந்திரிவ யஜ்வனாம். இவர் வந்து ஷிபி மகாராஜர். உஷீநர அப்படின்னு ஒரு ராஜ்யம். அந்த உஷீநர ராஜ்யத்தினுடைய அரசர் வந்து ஷிபி மகாராஜர். இவர் ஷிபி மகாராஜருக்கு நிகராக இருப்பார். எந்த குணத்தில்? தாத்தா சரண்யச்ச, தன்னிடத்தில் சரணடைந்தவருக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுப்பதில் இவர் ஷிபி மகாராஜருக்கு நிகராக இருப்பார். சக்திரியருக்கு வந்து இது மிக முக்கியமான குணம். சக்திரியரிடத்தில் யார் சரணடைகின்றார்களோ அவருக்கு வந்து ஒரு அரசர் வந்து தகுந்த பாதுகாப்பை கொடுக்க வேண்டும். அது ஒரு அரசருக்கு, ஒரு நிர்வாகத்தில் இருக்கிற ஒரு அரசருக்கு வந்து ஒரு மிக மிக முக்கியமான குணம். அதனால்தான் இப்ப இந்த காலகட்டத்துல பல இடத்துல சட்டம் ஒழுங்கு அவ்வளவு சீர்குலைகின்றது. பட்ட பகல்ல பல கொலை கொள்ளை இதெல்லாம் நடக்கிறது. ஆனா அரசாங்கம் வந்து தண்டிக்க மாட்டேங்குது. ஆனா சத்திரியருக்கான மிக முக்கியமான குணம், தீயவர்களுக்கு சரியாக தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். யார் வந்து சரணடைகின்றார்களோ அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும். இந்த ஷிபி சக்கரவர்த்தியினுடைய கதையை பத்தி நீங்க கேள்வி கேட்டிருப்பீங்க. எப்படி அந்த ஷிபி சக்கரவர்த்தி, ஒரு புறா அந்த ஷிபி சக்கரவர்த்தி கிட்ட சரணடைந்த பொழுது அந்த புறாவை காப்பாற்றுவதற்காக, வேடனிடத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக அவர் வந்து தன்னுடைய உடம்பில் உள்ள சதையை கொடுக்க ஆரம்பித்தார், அந்த புறாவினுடைய சதைக்கு நிகராக. அதுக்கப்புறம் அந்த தன்னுடைய உடம்பில் உள்ள மாமிசமே அது அந்த புறாவினுடைய மாமிசத்துக்கு நிகராக வராம இருக்கிறது சொல்லும்போது கடைசியில் அவரே வந்து இந்த தராசுனுடைய தட்டுல போய் உட்கார்ந்துடுறார். அந்த மாதிரி ஷிபி சக்கரவர்த்தி இந்த குணத்தை வெளிப்படுத்தினார். அதுக்கப்புறம் யசோ விதனிதா ஸ்வானாம் தௌஷ்யந்திரிவ யஜ்வனாம். தௌஷ்யந்தி அப்படிங்கிறது வந்து துஷ்யந்த மன்னருடைய மகனான பரதரை குறிக்கின்றது. இந்த பரிஷத் வந்து அந்த பரதருக்கு நிகராக இருப்பார். எந்த குணத்தில்? யசோ விதனிதா ஸ்வானாம், யாகம் செய்வதில் இவர் பரதருக்கு நிகராக இருப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டது. மகாராஜ் பரதரை பத்தி இவர் எவ்வளவு யாகம் செய்தார் அதை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. எப்படி யாகம் செய்தார் அதை பத்தி 9வது ஸ்கந்தத்துல ஒரு குறிப்பு வருகின்றது. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மகாராஜர் பரதர் வந்து அவருடைய பரதருடைய கையில வந்து கிருஷ்ணருடைய சுதர்சன சக்கரத்தினுடைய சின்னம் இருந்தது. அந்த பரதருடைய கால் பாதத்துல வந்து தாமரையினுடைய சின்னம் இருந்தது. அந்த பரதர் வந்து பகவானை வழிபட்டு அவர் வந்து இந்த உலகத்தினுடைய சக்கரவர்த்தியாக ஆனார். சோ 3 பரதர் வந்து புகழ்பெற்றவராக இருக்காங்க. ஒண்ணு வந்து ராமருடைய சகோதரர் பரதர், இன்னொருத்தர் வந்து ரிஷபதேவருடைய மூத்த புதல்வர் பரதர், மூன்றாவது சகுந்தலா மற்றும் துஷ்யந்தருடைய புதல்வர் பரதர். இந்த 3 பேருமே சரித்திரத்துல மிக புகழ் பெற்றவர்கள். அதுல குறிப்பாக இந்த பாரத இந்த பெயருக்கான காரணம் யாருன்னா, ரிஷபதேவர் மற்றும் சகுந்தலாவினுடைய புதல்வர், ரிஷபதேவருடைய புதல்வர் அந்த பரதர், ரிஷபதேவர் மற்றும் மேருதேவியினுடைய புதல்வர் பரதர், அவர்னால தான் இந்த இது பாரத வருஷம் அப்படிங்கிற பெயர் வந்தது. ஆனால் துஷ்யந்தருடைய புதல்வர் பரதரும் மிக உயர்ந்தவர். பல இடத்துல வந்து பகவத்கீதையில வந்து கிருஷ்ணர் வந்து அர்ஜுனரை எப்படி அழைக்கின்றார்? பாரத அப்படின்னு அழைக்கின்றார். பரத குல மைந்தனே அப்படின்னு சொல்றார். அந்த பாரத் அப்படின்னு அழைக்கும் பொழுது யாரை குறிப்பிட்டு சொல்றார்? நீ இந்த பரத குலத்தில் தோன்றியவனே அப்படின்னு சொல்றார். அந்த பரதர் யாரை குறிக்கின்றது? துஷ்யந்தருடைய புதல்வர் பரதரை குறிக்கின்றது. இந்த பரதர் வந்து பிருகுமுனி மாமதேய அப்படிங்கிற ஒரு புரோகிதரை ஏற்றுக்கொண்டு
55 அஸ்வமேத யாகங்களை வந்து கங்கை நதிக்கரையில் செய்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 78 அஸ்வமேத யாகங்களை வந்து யமுனை நதிக்கரையில் செய்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 55 அஸ்வமேத யாகங்களை கங்கை நதிக்கரையில செய்தார். அதுக்கப்புறம் 78 அஸ்வமேத யாகங்களை வந்து யமுனா நதிக்கரையில் செய்தார். பிரயாக்ல இருந்து ஆரம்பித்து யமுனா நதி எங்க முடிவடைகின்றதோ அது வரைக்கும் 78 அஸ்வமேத யாகங்களை செய்தார். அந்த யாகங்களை செய்யும் பொழுது அவர் வந்து மிகுந்த செல்வத்தை வந்து பிராமணர்களுக்கு தானமாக கொடுத்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுல பாகவதத்துல என்ன வர்ணனை வர்றதுன்னா, எவ்வளவு பசுக்களை தானம் கொடுத்தாருன்னா 13,084 எண்ணிக்கை உள்ள பசுக்களை வந்து பிராமணர்களுக்கு தானமாக கொடுத்தார் அப்படின்னு வர்ணனை வருது. அதனால தான் இந்த பரதர் வந்து அவ்வளவு யாகங்களை செய்ததுனால இங்க பரிஷத் பண்டரை பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கு, இவர் பரதருக்கு நிகராக யாகங்களை செய்து தன்னுடைய வம்சத்தினுடைய புகழை பரப்புவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்துல இந்த பரிஷத் பண்டருடைய மற்ற குணங்களை பத்தி மேலும் வர்ணிக்கப்படுகின்றது. அதை அடுத்த வாரம் பார்ப்போம். ஹரே கிருஷ்ணா. பிரபு, தானங்கள்ல பிராமணருக்கு வேதங்கள் கற்றவருக்கு எல்லாம் கொடுக்குற தானங்கள் பல மடங்கு பாக்குறோம். அப்ப வைஷ்ணவ தானம் எந்த மாதிரி பிரதிபலன் பிரபுப்படுத்துது? வைஷ்ணவர்களுக்கு அதுவும் மிக உயர்ந்தது. ரூபகோஸ்வாமி சொல்ற ததாதி பிரதிகிருஷ்ணாதி முக்கியமாக்கியாதி பிரிச்சதி புங்தே போஜயத்தே செய்வ ஷட்விதம் பிரீத்தி லட்சணம். பக்தர்கள் மத்தியில் உள்ள அந்த அன்பு எப்படி வளருகின்றதுன்னா, ததாதி மற்ற வைஷ்ணவர்களுக்கு ஏதாவது தானம் கொடுப்பது, ஏதாவது பரிசு கொடுப்பது, அவர்கள் கொடுப்பதை ஏற்றுக்கொள்வது, வைஷ்ணவர்களுக்கு பிரசாதம் கொடுப்பது, அவர்கள் கொடுக்கின்ற பிரசாதத்தை ஏற்றுக்கொள்வது, அதுக்கப்புறம் நம்மளுடைய மனசில் உள்ள கருத்துக்களை பரிமாறிக்கொள்வது, அவர்கள் சொல்ற விஷயத்தை கேட்டுக்கொள்வது, இதன் மூலமாக அன்பு வளர்கின்றது. இந்த வைஷ்ணவர்களுக்கு தானம் கொடுப்பது நேரடியாக அது பார்த்துட்டு உள்ளோம். வைஷ்ணவ சேவைக்கு பக்தியை கொடுக்குது. பலன் கருதும் செயல்கள் இல்லாம நமக்கு பக்தியை கொடுக்குது. இப்ப பரீட்சித் மகாராஜனுடைய வம்சாவளி அப்ப தொடருதுங்களா? தொடர்பையும் பரிஷத் மன்னருக்கு அப்புறம் ஜனமே ஜெயர் ஆட்சி செய்யறார். அதற்கப்புறம் அவருடைய முதல் காலப்போக்குல கலியுகத்துல போக போக இந்த மன்னர் ஆட்சி வந்து வீழ்ச்சி அடைந்து கொண்டே வந்தது. இதுல இப்ப இன்னொன்னு என்னது, இப்ப நம்ம இப்ப பாக்குறோம்ல பிரபு, இப்ப சிவி சக்கரவர்த்தி, பரத மன்னர், இப்ப இவங்களெல்லாம் யுதிஷ்டர் பாராட்டுறப்ப பாக்குறப்ப இவங்களுடைய இதெல்லாம் அதுக்கு முன்னாடி நடந்த கதைகளா பிரபு? முன்னாடி நடந்த. அப்ப திரேதாயுகத்துல வர்ற மாதிரி கதைகள் வருங்களா பிரபு, இல்ல கலியுகத்தை ஆரம்பத்தில்? திரேதாயுகமா இருக்கலாம், சத்தியயுகமாக இருக்கலாம், அதுக்கு முந்தின உள்ள யுகங்கள்லையும் இருக்கலாம், நடந்ததும் இருக்கலாம். அந்த குறிப்பிட்ட குணங்களை வந்து வெளிப்படுத்துறதுல அந்த அந்த நபர்கள் வந்து தேர்ச்சி பெற்றவர். பரிஷத் மன்னர் வந்து கிருஷ்ணனுடைய தூய பக்தரா இருக்கிறதுனால இவர் வந்து அந்த எல்லா நல்ல குணங்களையும் வெளிப்படுத்தியிருந்தார். சிவி சக்கரவர்த்தியுடைய அவர் வந்து அந்த குறிப்பிட்ட சரணடைந்தவர்களுக்கு காப்பாற்றுவது, அந்த குணத்தை வெளிப்படுத்துவதில் அவர் வந்து புகழ் பெற்றுவார். பரிஷத் மன்னர் சிவியினுடைய குணத்தையும் வெளிப்படுத்தினார், பரதருடைய குணத்தையும் வெளிப்படுத்தினார்,
ராமருடைய குணத்தை வெளிப்படுத்தினார். அதனாலதான் பாகவதத்துல வர்ணனை வருது, யஸ்யாஸ்தி பக்திர் பகவத் யகிஞ்சன சர்வை குணைஸ்தத்ர சமாசதே சுராக ஹராவபக்தஸ்ய குதோ மகத்குணா மனோரதேனா சதிதாவதோ பகிதி. ஒருத்தர் கிருஷ்ணருடைய தூய பக்தராக இருக்கும் பொழுது எல்லாவித நல்ல குணங்களும் அவர்கிட்ட வந்து சேர்ந்தடைகின்றது அப்படின்னு சொல்லுவாங்க. பரிஷத் மகாராஜர் எல்லா குணங்களையும் ஹரே கிருஷ்ணா. ग्रंथरा श्रीमद्भागवतम की जय। श्री गुरु